வணக்கம் ரேவிஸ், வெல்கம் டு அவர் பியூட்டி வேர்ல்டு. இன்றைக்கி பொங்கலுக்கு இந்த ஒரு ட்ரெடிஷ்னலான லுக் வந்து எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது வீட்லேன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த லுக் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நம்ம ஐ மேக்கப் அண்ட் லிப்ஸுமே வந்து ரொம்ப ஹெவியாக போல் ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இந்த லுக்கை வந்து நீங்கள் ஈஸியாக வீட்லேயே ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ப்ரைமருக்கு NYBயோட ஒரு சிலிக்கான் பேஸ்டு ப்ரைமர் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஹேண்டில் வந்து கொஞ்சமாக நான் எடுத்துட்டு அதை வந்து எனக்கு எங்கெங்கெல்லாம் ஓப்பன் போர்ஸ் இருக்கோ அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து உங்கள் ஃபேஸில் வச்சு நீங்கள் ரப் பண்ணக்கூடாது, நல்லா டேபிங் மோஷனில் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன்ட்டு. ஸோ ப்ரைமர் வந்து ஹோல் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் மேபி பண்ணலாம். அண்ட் உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து லாங் ஸ்டேயாக இருக்க வைக்கும். அண்ட் இது ஒரு மெத்தட், கையில் ஃபுல்லாக ஃபிங்கர் டிப்ஸில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா டேபிங் மோஷனில் அப்ளை பண்ணிக்கிறது. ஸோ இதுவுமே வந்து உங்கள் ஃபிங்கர்ஸில் உள்ள வார்ம்னஸ் வந்து நல்லா உங்கள் பாடி ஹீட்டில் வந்து நல்லா மெல்ட் ஆகி உங்கள் ஃபேஸோட எமர்ஜ் ஆயிரும். இப்போ வந்து நான் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். ஆரஞ்சு கரெக்டர் யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னா வந்து மேபி நிறைய பேருக்கு வந்து பிக்மெண்டேஷன் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். எனக்கு வந்து நல்லா மவுத்தை சுற்றி நிறைய பிக்மெண்டேஷன் இருக்கும். அண்ட் அங்கங்கே ஃபேஸில் கொஞ்சம் இடத்துல வந்து இருக்கும். அண்ட் அதை வந்து கவர் பண்ணணுன்றதுக்காக தான் வந்து நம்ம ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுறோம். பேசிக்காகவே வந்து நம்ம ஃபவுண்டேஷன் வந்து ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணாமல், பிக்மெண்டேஷன் இருந்து ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நம்ம ஃபவுண்டேஷன் வந்து ஆக்சிடைஸ் ஆகும். ஆக்சிடைஸ்னால் என்னென்னா வந்து உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து க்ரேயாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் போட்ட கலரை விட ஒரு கம்மியான ஒரு டோன் கிடைக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் ஒரு ஆஷ் மாதிரி ஒரு கலரில் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை ஃபிங்கர்ஸாலேயே வந்து பிளெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் ப்ரஷ் இல்லை பிளெண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே ஃபிங்கர்ஸே யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து இது கன்வீனியண்ட்டாக இருக்குது. ரொம்ப அந்த ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணாலும் உங்கள் ஃபவுண்டேஷனுக்கு வெளியே வந்து தெரிகிற மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது ரொம்ப வந்து ஃபவுண்டேஷன் கூட பிளெண்ட் ஆகிற அளவுக்கு வந்து நீங்கள் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தேவையான அளவு மட்டும்தான் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்க ஆரஞ்சு கரெக்டரை லைட்டாக கன்சீல் பண்ணியிருக்க போகிறோம். இது பண்ணுறதுனால வந்து ஆரஞ்சு கரெக்டரோட அந்த இன்டென்சிட்டி கம்மியாகும். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஆரஞ்சு ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இது ஒரு மெத்தட். ஸோ உங்களுக்கு நீங்கள் எங்கெங்கே வந்து ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அங்கே மட்டும் நீங்கள் கன்சீலர் அப்ளை பண்ணால் போதும். கன்சீலர்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப திக் ஃபார்மில் இருக்கும். ஸோ அதனால் நல்லா ஈவனாக பிளெண்ட் பண்ணிடுங்க. இல்லைனா ரொம்ப கேக்கி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போட்டாலும் உங்கள் ஃபேஸே வந்து ரொம்ப கேக்கியாக இருக்கும். ஸோ எனக்கு தேவையான இடத்துல மட்டும் நான் கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து நான் என்னோடய மேக்கப் ப்ரஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்போவுமே மேக்கப் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுறீங்க மேக்கப்புக்குன்னா நீங்கள் வந்து போட்டு தேய்க்கக்கூடாது. தேய்ச்சா வந்து அந்த ப்ரஷ்ஷில் உள்ள பிரிஸ்டில்ஸோட மார்க் வந்து உங்கள் ஃபேஸில் அப்படியே தான் இருக்கும், கோடாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டு டேபிங் மோஷனில் நான் அப்ளை பண்ணுறதை பாருங்கள், அந்த மோஷனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து வெளியே தெரியாது. ஸோ இதுக்கப்புறமும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வந்து நீங்கள் பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணுறனால வந்து எக்ஸஸ் ப்ராடக்ட்டும் வந்து அது நல்லா சோக் பண்ணிக்கிறோம். நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணுறனால என்ன ஒரு நம்மளுக்கு லாபம்னா வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிற அதிக கவரேஜ் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம கன்சீலர் வந்து திக்கான ஃபார்மில் இருக்கனால அதை வந்து நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஒரு காம்பேக்ட் இல்லை லூஸ் பவுடர் எடுத்து நீங்கள் லைட்டாக செட் பண்ணிக்கிட்டால் போதும். பிகாஸ் வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து ஃபவுண்டேஷன் போடுவோம். அதனால் நீங்கள் லைட்டாக அந்த இதை வந்து செட் பண்ணுற அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ வந்து ஃபவுண்டேஷனுக்கு மெபிலினோட 24 ஹார்ஸ் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து எப்போவுமே நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது நல்லா வந்து ஷேக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து அது மேலே வந்து லைட்டாக லிக்யூட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அது மட்டும் வந்துடும் சில நேரம் வந்து. அதனால வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் ப்ரஷ்ஷால் வந்து எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் ஏரியாவாக தான் கவர் பண்ணுறேன். நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும், நான் என் ஹோல் ஃபேஸை வந்து டாட் மாதிரி வச்சு நான் பண்ணவே கிடையாது. நான் கொஞ்சமாக ப்ரஷ்ஷில் எடுத்து என் ஹோல் ஃபேஸை வந்து கவர் பண்ணுறேன். இப்படி பண்ணுறனால வந்து உங்களுக்கு எல்லா ஏரியாவும் கவர் ஆகும். அண்டு நீங்கள் டாட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா நீங்கள் பிளெண்ட் பண்ணிடுவீங்க. பட் கேமராலையோ இல்லை ஃபோட்டோகிராஃப்லையோ எதுலையோ வச்சு பார்க்கும்போது அது அந்த டாட் வச்ச இடம் மட்டும் ஒரு மாதிரி தெரியும். அப்படி இருக்கனால வந்து உங்கள் மேக்கப்பே வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் ஏரியாமாக வந்து கவர் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து கவர் பண்ணும்போது தான் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வேணுன்றது உங்களுக்கே தெரியும். ஃபவுண்டேஷனையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஈவனான லுக் கிடைக்கும். இப்போ வந்து இதை வந்து காம்பேக்டால் செட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் வந்து இங்கே லாரியல் லாக்மியோட காம்பேக்ட் எடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுமே எல் ஆரம்பிக்கிறனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஸோ இதை எடுத்து என்னோடய ஹோல் ஃபேஸையும் வந்து நல்லா செட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டெப் பண்ணியே ஆகணும். ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம், மேபி பண்ணாமல் கூட உங்களுக்கு விட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அவ்வளோ தூரம்.
ஸோ இங்கே வந்து நான் வந்து கண்டிப்பாக நான் செட் பண்ணி ஆகணும் என் ஃபேஸை. ஸோ நீங்கள் ஃபேஸை வந்து செட் பண்ணுறனால உங்கள் ஹோல் மேக்கப் வந்து ஹோல் டே வந்து இருக்கும். அண்ட் இங்கே வந்து நான் ஒரு ஆரஞ்ச் ஷேட் எடுத்து என்னோடய அவுட்டர் வீல வந்து நான் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து இங்கே நம்ம ரெண்டு ஷேட் தான் ஈஸியாக யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டுமே ரொம்ப சப்டினால ஷேடு தான். இந்த ஐ மேக்கப் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணலாம். அவுட்டர் வீல வந்து நம்ம ஒரு ஷேட் கொடுக்குறோம், அது வந்து ஒரு ஆரஞ்ச் ஷேட் மாதிரி இருக்குது. ஸோ என்னோடய காஸ்டியூமுக்கு மேட்ச் ஆகிற ஷேடு தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸோ அந்த இதுக்கு மேட்ச் ஆகிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சப்டிலாக தான் இருக்கணும். இங்கே வந்து நான் ஒரு லாவெண்டர் மாதிரி ஒரு ஷேட் எடுத்திருக்கேன். லாவெண்டர் கிளிட்டர் ஷேடு தான் இது. வந்து பார்க்க லாவெண்டர் மாதிரியும் தெரியாது, ஒரு மாபிஷ் மாதிரி ஒரு ஷேடு இருக்கும். ஸோ இதை வந்து என் ஃபிங்கர்ஸில் எடுத்துகிட்டு இன்னர்லேருந்து ஓரளவுக்கு அவுட்டர் வீ வரையும், ரொம்ப அவுட்டர் வரையும் எடுத்துகிட்டு போல் ஒரு முக்கால்வாசி எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப சப்டிலான லுக் இருக்கும். அதே மாதிரி ஃபெஸ்டிவ் சீசனுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு லுக் க்ரியேட் பண்ணிடலாம். நீங்கள் ஃபெஸ்டிவ்னாலே வந்து ஒரு கிளாம் கிளிட்டரி தீம் தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த லுக் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு கிளாமாக கிளிட்டராகவும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து ரொம்ப சப்டிலாகவும் இருக்கும். ஸோ சாரி ஃபார் த பேட் லைட்டிங் அண்ட் டக்குன்னு எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு தெரியல. இங்கே வந்து நான் வெட் அண்ட் வைல்டோட ஒரு லிப் லைனர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு என் லிப்ஸில் வந்து அவுட்டர் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து எனக்கு பிக்மெண்டட் லிப்ஸ், நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் அவுட்டர் வீல கொடுத்துட்டு உள்ளே வந்து நான் கலர் ஷேட் பண்ண போகிறேன். இங்கே வந்து நான் ஃபேஸஸ் கேண்டாவோட ஒரு லிப் க்ரையான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இப்படி ஒரு ஃபெஸ்டிவ் சீசன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லிப் க்ரையான் இல்லை வந்து ஒரு மேட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு ஹோல் டே வந்து தாங்கும். அண்ட் இது வந்து ஒரு நியூட் ஒரு கலர் மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பரான ஷேடு, ரொம்ப அடிக்கிற ஷேட்லாம் கிடையாது. நார்மலாக நீங்கள் எங்கே வெளியே போனாலுமே இந்த ஷேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப என்ன சொல்கிறது, அவ்வளோ ஃபெஸ்டிவ் லுக் கொடுக்காது, பட் நார்மலாக இருக்கும், டீசெண்டாக இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஐ மேக்கப் வந்து நம்ம பாதியிலே விட்டுட்டோம். அது வந்து ரொம்ப பிளண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம ஐலைனர் அப்ளை பண்ண போகிறோம். ஐலைனருக்கு நான் ஃபேஸஸோட லைனர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு நார்மலான விங் தான் நான் ட்ரா பண்ண போகிறேன். ரொம்ப உங்களுக்கு எந்த மாதிரி விங் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு ட்ரா பண்ணிக்கலாம். நான் இந்த அளவுக்கு தான் ஒரு நார்மல் விங் ட்ரா பண்ணுறேன். கீழே வந்து நான் காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அவுட்டர் அவுட்டர் லைன்லையும் நீங்கள் காஜல் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து அப்போ தான் உங்களுக்கு லேஷ் கம்மியாக இருந்தாலும் அப்பரில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லரான ஒரு லுக் கிடைக்கும். அண்ட் கீழேயுமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன் நல்லா. ஸோ இங்கே வந்து பிளாக் ஷேட் எடுத்து வந்து லைட்டாக நான் கீழே அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்து வந்து ஒரு கிளிட்டர் ஷேட் எடுத்திருக்கேன். என் ஐஸை பார்த்தாலே தெரியும், வந்து ஹாஃப் ஆஃப் த ஐ தான் வந்து நான் பிளாக் கலர் ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஹாஃப் வந்து நான் ஒரு கிளிட்டரான ஷேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபெஸ்டிவ் லுக் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி தரும். இப்போ வந்து மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். மஸ்காரா எப்போ போல் வந்து லாரியல் பாரிஸோட மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபெஸ்டிவ் சீசனுக்கு வந்து நீங்கள் ஐ லேஷ்லாம் வைக்க முடியாது, எனக்கு அவ்வளோ டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த மஸ்காரா யூஸ் பண்ணலாம். மேபி நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருக்காங்க. இது ஒரு குட் குவாலிட்டி மஸ்காரா தான். ஸோ இது வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் இல்லை, பட் இருந்தாலும் நீங்கள் வாங்கி ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மஸ்காரா. அண்ட் ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறேன். ப்ளஷ் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் டஸ்கி ஸ்கின் டோன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு டீப் கலர் ப்ளஷ் எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப லைட் பீச்சிஷ் கலர் போனீங்கன்னா வந்து ரொம்ப வெளிரி போன மாதிரி இருக்கும் ஃபேஸே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளஷ் எடுத்துகிட்டு என் கையில் கொஞ்சம் டேபிங் மோஷனில் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து நம்ம ஓவராக வந்து ப்ராடக்ட் டெபாசிட் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு பயத்தினால மட்டும்தான். ஸோ அதை எடுத்து வந்து என்னோடய சீக்ஸில் வந்து நல்லா சிரிச்சிட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அவுட்டர்லேருந்து இன்னர் கொண்டு வாங்க. நீங்கள் இன்னர்லேருந்து வச்சிங்கன்னா வந்து அங்கே மட்டும் காமெடியாக இருக்கும், கார்ட்டூன் மாதிரி. ஸோ அதனால அவுட்டர்லேருந்து இன்னர் வரையும் கொண்டு வாங்க. நான் பண்ணுறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவுட்டர்லேருந்து இன்னர் கொண்டு வாங்க. லைட்டாக கையில் வந்து டேபிங் மோஷனில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஷ் அப்ளை பண்ணோன்னே நம்ம லுக்கே வந்து வேறு லெவலில் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபேஸை வந்து செட் பண்ணுறதுக்கு செட்டிங் ஸ்ப்ரே எடுத்திருக்கோம். நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, உங்கள் கையை அந்த தூரமாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப கிட்ட வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து டாட்டாக ஆயிரும். நல்லா காய விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து இவ்வளோ தான் நம்ம ஃபைனல் லுக் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நான் வந்து இங்கே பிந்தி வச்சுட்டேன். அண்ட் இதுக்கு ஊடால வந்து நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டேன். எப்பவும் போல் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதா இல்லை என்னத்தை பெருசாக காமிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு வந்து நீங்கள் ஐப்ரோஸ்லாம் வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து உங்கள் ஃபேஸை வந்து ஃப்ரேம் பண்ணும். அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொங்கலுக்கு இந்த லுக் வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சப்டிலாக நேச்சுரலாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.